மும்மலம் மறுநீர் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு 3 முறை மலம் கழிப்பது, 6 முறை சிறுநீர் கழிப்பது சித்தர்களால் சொல்லப்பட்டது. இதுதான் ஆரோக்கியமான வாழ்விற்கான ஒரு ஒரு அடிப்படை தத்துவம் என்று சொல்லலாம். சில பேர் யூரினே போக மாட்டாங்க, அந்த எண்ணமே எனக்கு வரலம்பாங்க. ஆஃபீஸ் போயிட்டோம், அதனால் எனக்கு யூரின் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, காலையில் போயிட்டு ஈவினிங் தான் போகிறோம் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிட்னி டிசீஸ் வர்றதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் அந்த வாழ்க்கை உங்களுடைய மாற்றத்தை நம்ம கொண்டு வர வேண்டும். அதே போல் தண்ணீரை குடிக்காமல் இருப்பது ஒரு காரணம். அதே போல் குடிக்கக்கூடிய தண்ணீரில் அதிகப்படியான உப்புக்கள் இருப்பது ஒரு காரணம். இதை தாண்டி சில வகையான நோய் எதிர்ப்பு சக்தி நோய்களையும் ஆட்டோஇம்யூன் டிசார்டர்லையும் இந்த கிட்னி சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம சரிப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் ஒரு முக்கியமான மூலிகை புனர்நவா என்று சொல்லக்கூடிய மூக்கிரட்டை ஒரு அருமையான ஒரு மூலிகை. எந்த அளவுக்கு கிட்னியை வேலை செய்ய வச்சு பிளட்டில் உள்ள யூரியா லெவலையும் கிரியாட்டின் லெவலையும் குறைக்குது. இயற்கையாகவே எந்த பக்க விளைவுகள் இல்லாமல் நவீன மருத்துவத்திற்கு அப்பாற்பட்டு எந்த அளவுக்கு வேலை செய்ய நம்ம பார்க்க போகிறோம்.